ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் பாபு ஃப்ரம் இக்னிட் டிசைன்ஸ். ஸோ இது நம்மளோட நியூ யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம முழுக்க கேட் கேம் சிஏஇ டூல்ஸ்க்கான டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டே டாபிக்ஸ் தான். ஸோ கேட் கேம் சிஏஇ பிளாட்ஃபார்ம்ஸில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் இஸ் சால்டோக்ஸ். எஸ், சால்டோக்ஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் 3 டிபார்ட்மெண்ட் மேஜர் ரோல் பண்ணும்: டிசைன், அனாலிசிஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் டிசைன். ஸோ டிசைன் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி அவங்க சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு AutoCAD. ஸோ நான் டேரெக்டாக 2D டிராயிங்லேயே என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு AutoCAD இனஃபாக இருக்கும். மிஷின் மேனுஃபேக்சராக இருக்கேன், இல்லை ஒரு டூல் அண்ட் டை மேக்கராக இருக்கேன் அப்படிங்கும்போது நான் டெஃபினட்டாக என்னோடய ரெக்குயர்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் மிஷின் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய பார்ட்டை நான் டிசைன் பண்ணணும், அண்ட் அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணணும். தென் ஆஃப்டர் தட் அதை டீட்டெயிலிங் எடுக்கணும், இல்லை என்னோடய அசம்பிளிக்கு நான் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸை டோட்டலாக சேஞ்ச் ஆகும்போது நான் டெஃபினட்டாக 3D மாடலிங் சாஃப்ட்வேர்க்காக தான் போவேன். ஸோ 3D மாடலிங் சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்மில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ சாலிட்வொர்க்ஸ், Creo, CATIA, NXCAD, இன்வென்டர் அண்ட் CAD. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே மார்க்கெட்டில் ஃபெமிலியராக 3D மாடலிங்காகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ இந்த 3D மாடலிங்கில் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஷீட் மெட்டல்ஸ், ஸோ வெல்டுமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன்ஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் டிசைன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த டூல்ஸில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷலாக ஹைலைட் பண்ண உங்களுக்கு CATIA, NXCAD இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த MNCஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய டிசைன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அண்ட் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கான டூல்ஸ் எல்லாத்தையுமே கன்சிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ANSYS, NX Neston, சாலிட்வொர்க்ஸ் சிமுலேஷன்ஸ். ஸோ அனாலிசிஸ் அப்படின்னாவே ஸ்ட்ரைக்கார ஃபர்ஸ்ட் வேர்டு ANSYS தான். தென் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு NX Neston. ஸோ யூனிகிராஃபிக்ஸோட சிமுலேஷன் டூல் தான் NX Nestonனு சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் சாலிட்வொர்க்ஸ் சிமுலேஷன். ஸோ நம்ம சாலிட்வொர்க்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயே ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். உங்களோட சிங்கிள் பிளாட்ஃபார்ம்குள்ளேயே நீங்கள் கேடும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அந்த பண்ணுற டிசைனை நீங்கள் வேலிடேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட சாலிட்வொர்க்ஸ்குள்ளேயே உங்களோட சிமுலேஷன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். தென் ஆஃப்டர் தட் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம் ப்ரோக்ராமிங்க்கு என்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் கேம், HCAM, NX கேம், பவர்மெல். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபெமிலியராக கேம் ப்ரோக்ராமிங்காகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டூல்ஸ். ஸோ அதனால தான் நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு புது சாஃப்ட்வேருமே நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ வாங்க பார்க்கலாம். சாலிட்வொர்க்ஸோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 1993 சாலிட்வொர்க்ஸ் ஃபவுண்ட் பண்ணப்பட்டாச்சு. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஜான் ஹிஸ்டிக் அப்படிங்கிறவர் தான் இந்த சாஃப்ட்வேரை ஃபவுண்ட் பண்ணார். ஸோ லேட்டர் 1997 டசால்ட் சிஸ்டம் அந்த சாஃப்ட்வேரை அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே டசால்ட் சிஸ்டம் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேரலி அவங்க CATIAவையும் டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம சாலிட்வொர்க்ஸோட யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என் சாலிட்வொர்க்ஸ் ஐகான். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சாலிட்வொர்க்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் யூஸ் பண்ணுற வெர்ஷன் 2018 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2018 என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய சாலிட்வொர்க்ஸ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இங்கே ஒரு ரீசன்ட் டேப் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரீசன்ட் டேப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் நான் இங்கே பார்க்க போகிறேன். ஸோ இந்த ரீசன்ட் டேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹோம் அண்ட் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸையும் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த 4 பேனுக்குமான ஒர்க்கை இந்த ஹோம் பேன்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே ரீசன்ட் ஃபோல்டர்ஸையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாலிட்வொர்க்ஸை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும், இல்லை தெரிலனாலே தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய ரிசோர்ஸஸ் இங்கே உங்களுக்கு ஆன்லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் லோக்கல் ஹெல்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வெர்ஷனில் என்னென்ன நியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் இங்கே இருந்துகிட்டே பார்த்துக்க முடியும். நான் ரீசன்ட் டேப்ஸ் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நான் இப்போ எம்டியாக வச்சுருக்கேன். பட் நான் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப் டு 100 டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் என்னால் ஓப்பன் பண்ணிக்க முடியும் இன் 2018.
ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாகவே இங்கிருந்துட்டே உங்கள் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பர்டிகுலர் ஃபோல்டரில் போயிட்டு தான் சர்ச் பண்ணி இல்லை வந்து அங்கே ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற நீட் இருக்காது. நீங்கள் டேரெக்டாகவே இங்கிருந்துட்டே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரீசன்ட் டேபை நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த அப்பர் போர்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல். ஸோ அங்கே ஹோம் பேஜில் என்ன கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நியூ டாக்குமெண்ட்கான டெம்ப்ளேட், பார்ட், அசம்பிளி அண்ட் ட்ராயிங். ஸோ இதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் இதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ஹைலைட் ஆகும். அண்ட் எம்பிடிக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கும்போது ஸோ எம்பிடின்னு சொல்லிட்டு இது ஒன் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வச்சுக்க முடியும். டியூட்டோரியல்ங்கிறது உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஓவிஸ் மோட்க்கு மாற்றிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ. ஸோ வியூவில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட டூல் பார்ஸ். ஸோ உங்களோட ஸ்க்ரீனோட செட்டப்ஸை தான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, இல்லை டச் அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களோட லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் வந்து டச்சபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் டச் பண்ணியே உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அண்ட் எது ஷோ பண்ணணும் அண்ட் டூல் பார்ஸில் எது ஷோ பண்ணணும், ஷோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இங்கே நான் செக் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் டூல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சால்ட்வுட்ஸ்குள்ளே நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சால்ட்வுட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நான் சால்ட்வுட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சால்ட்வுட்ஸ் எக்ஸ்ப்ளோரர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் எக்ஸ்பிரஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ட்ரைவ் எக்ஸ்பிரஸ் அண்ட் வந்து சிமுலேஷன் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் டூலுக்கு கீழே வந்துட்டு ஒரு டூல்ஸ் அப்படிங்கிற டேபுக்கு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்டையர் சால்ட்வுட்ஸையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீட் இருக்கும்போது இதை நம்ம உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணி நம்மளோட செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது சால்ட்வுட்ஸோட அவுட்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் ஸ்கெட்ச் மோடில் இருக்கும்போது எனக்கு உள்ளே இருக்கிற இன்டர்ஃபேஸஸ் அண்ட் டேப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் ஸ்கெட்ச் மோடுக்கு போகிறேன். ஸோ நான் நியூ கொடுத்துட்டு பார்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பார்ட் கிளிக் பண்ண உடனே இப்போது சால்ட்வுட்ஸோட ஸ்கெட்ச் போர்ஷன் எனக்கு அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த ஸ்கெட்ச் போர்ஷன்ஸ்குள்ளே என்னென்ன டேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரியாவை நம்ம டிசைன் ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிசைன் ட்ரீக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு 3 பிளேன்ஸ் தந்துடுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு, டாப்பு, ரைட் பிளேன். ஸோ 3 பிளேனுமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். அட் த சேம் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ணுற டிசைன், நம்ம பண்ணுற காம்பனண்ட்டுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சால்ட்வுட்ஸில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு மெட்டீரியல் லைப்ரரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் போர்ஷன். ஸோ இந்த சென்டர் போர்ஷனை பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பண்ணுற ஸ்கெட்ச் அண்ட் மாடலிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே தான் அப்பியர் ஆகும். தென் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கமெண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இந்த கமெண்ட் மேனேஜரில் தான் வந்து நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறோமோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிராஃபிக்கல் ஏரியாவில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ், ஸ்கெட்ச் அண்ட் வந்து எவால்யூவேட், டிம் எக்ஸ்பர்ட். ஸோ நம்மளோட நீட்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சாலிட் மாடலிங் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபீச்சர்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணி வச்சா போதும். இல்லை நான் வந்து ஷீட் மெட்டல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த டேப் மேலே ஸோ என்னோடய சர்ஃபேஸ், ஷீட் மெட்டல், ஸோ இது எல்லாத்தையும் நான் எனேபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். தெரியுதா? ஸோ நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ், ஸோ இத்தனை மாடல்ஸ் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாலிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ், தென் ஸ்கெட்ச்க்கான கமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். தென் சர்ஃபேஸஸ்க்கான கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த டேப்பில் வந்துடும். தென் ஷீட் மெட்டல்ஸ், வெல்டுமெண்ட்ஸ், மோல்டு டூல்ஸ். ஸோ எவால்யூவேட் பண்ணுறீங்க, ஸோ உங்களோட காம்பனண்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கப்போ காம்பனண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணணும், வெயிட் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இந்த எவால்யூவேட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு இத்தனை டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா டேப்ஸ்லேயும் வந்து இப்போது அந்த பர்டிகுலர் மாடியூலை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் போய் செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்செர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்செர்ட்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேம்
இங்கே இருக்கிற கமாண்ட் மேனேஜர். ஸோ கமாண்ட் மேனேஜரில் எல்லா கமெண்ட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தான் மேனுவலாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் டிஃபால்ட் செட்டிங்ஸில் வரும்போது. ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே போனீங்க அப்படின்னா, ஐ மீன் இன்செர்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும் இங்கே. ஸோ இங்கே வந்துட்டு ஃபீச்சர்ஸ்க்கான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிசோர்ஸ் பேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிசோர்ஸ் பேனில் என்னென்ன இருக்குது, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே உங்களுக்கு டிசைன் லைப்ரரிஸ் வந்துடும். ஸோ அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா டூல் பாக்ஸ். ஸோ டூல் பாக்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டூல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அசம்பிளிஸ் எல்லாம் போகிறீங்க அப்படிங்கும்போது ஃபாஸ்ட்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபாஸ்ட்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டூல் பாக்ஸ்லேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த டூல் பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா கியரு, பின்னு, நட்டு, போல்ட்டு, வாஷரு, ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே இருந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ இந்த டூல் பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே கன்சிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். தென் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இங்கே இருந்துகிட்டே நீங்கள் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டரிங்கான டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பியரன்ஸ், ஸோ நீங்கள் என்ன கலர்ஸ் அப்ளை பண்ணலாம், என்ன பேக்ரவுண்ட் சீன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூஸ் இன்டர்ஃபேஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறக்காங்க, அதாவது கிராஃபிக்கல் ஏரியாஸை நம்ம எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிளேனை கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். நான் ஸ்கெட்ச் கொடுத்த உடனே என்னோடய ஸ்கெட்ச் அண்ட் இந்த ஸ்க்ரீனை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸே நான் இங்கே ஒரு சின்ன குட்டி ரெக்டாங்கிள் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ரெக்டாங்கிளில் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே என்னென்னு பார்க்கலாம், ஜூம் டு ஃபிட். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஸ்கெட்சை நான் வந்து ஜூம் இன் பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணேன் வேறவர். ஸோ என்னோட அந்த டோட்டல் ஸ்கெட்சுமே வந்து எங்கே போச்சுன்னு எனக்கு தெரில. அப்படிங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், டக்குன்னு அந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிக்கும். அட் த சேம் டைம் இது ஒரு ஷார்ட்கட் கீயும் உங்களுக்கு இங்கேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை வந்து நான் ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் எஃப் நான் ப்ரெஸ் பண்ணால் போதும், எனக்கு சிங்கிள் ஷாட்லேயே வந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து ஃபிட் ஆகிக்கும். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் டு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அதை ஃபோக்கஸ் போகணும். ஸோ நீங்கள் எந்த பர்டிகுலர் ஏரியாவை ட்ராக் பண்ணி க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் நிறையா வியூஸ் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம். லெட்ஸே நான் இப்போ வந்து ப்ரீவியஸ் வியூ கிளிக் பண்ணேன்னா எனக்கு நான் இதுக்கு முன்னாடி என்ன வியூவில் இருந்துச்சு, தென் ஜூம் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரீவியஸ் வியூஸ் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் கட் செக்ஷன்னு சொல்லிட்டு செக்ஷன் வியூ. ஸோ செக்ஷன் வியூவில் என்ன பண்ணுவோன்னா ஆஸ் யூஷுவல், ஸோ நீங்கள் 3D மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை அப்போ செக்ஷன் பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் இங்கேயே வந்து விர்ச்சுவலாக செக்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நான் வந்து செக்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இங்கே இருந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ செக்ஷன் வியூஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வியூ ஓரியன்டேஷன். ஸோ வியூ ஓரியன்டேஷனுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேஸ் பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வியூஸில் வச்சு ட்ரா பண்ண போகிறீங்க, இல்லை என்னோடய வியூ ஓரியன்டேஷனுக்காக நான் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வியூஸ்க்கான ஷார்ட்கட் கீயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் ஜஸ்ட் இது மேலே வைக்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் வியூக்கு மேலே Ctrl+5. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்கட் கீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் நம்ம இதில் எல்லா ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணுவோம்னா அப்படி இருக்காது. ஸோ மெயினாக நம்ம நார்மல் டூக்கு தான் இந்த ஓரியன்டேஷன் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+8. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஷார்ட்கட் கீஸுமே வந்து உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே ஷார்ட்கட் கீஸ் நோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிள் விண்டோவில் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாமா, இல்லை டுவெல் விண்டோவில் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாமா. அட் த சேம் டைம் வந்து எனக்கு நம்பர் ஆஃப் விண்டோஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 4 விண்டோஸில் கூட வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரே மாடலில் நீங்கள் எந்த விண்டோலேருந்து ஒர்க் பண்ணிங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா இதுக்கும் அப்டேட் ஆகிக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கான ஓரியன்டேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் அகைன் சிங்கிள் விண்டோக்கே மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது வியூ பண்ணணும், வியூ பண்ண வேண்டாம். ஸோ லெட்ஸே பார்த்துட்டிங்கன்னா எந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு பிளேன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பிளேன்ஸ் எல்லாம் எனக்கு வியூ பண்ணணுமா வேண்டாமா,
ஸோ இங்கே வந்து எந்த பிளேன்ஸுமே வியூ ஆகலை. ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வியூ கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு வியூ கொடுத்தேன்னா எனக்கு பிளேன்ஸ் எல்லாமே இங்கே வியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் இங்கே போயிட்டு பிளேன்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு வியூ ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ என்னோடய வியூஸ், டெம்பரரி ஆக்சிஸ், கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் அண்ட் வந்து ஸ்கெட்சஸ் எல்லாம் வியூ ஆகணுமா ஆக வேண்டாமா, ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கிருந்துகிட்டே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கான ரெஃபரன்ஸ்க்கான ஸ்கெட்சஸ் எல்லாமே வந்து இங்கிருந்துகிட்டே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ். ஸோ கலர்ஸ் அப்ளை பண்ணுறக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கே ரிசோர்ஸ் பேனில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான மெட்டீரியல், அந்த மெட்டீரியலில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் க்ரீன் கலர் கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணால் போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே க்ரீன் கலர் அப்ளை ஆகிக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் சீன்ஸ், ஸோ நான் இங்கே ரிசோர்ஸ் பேனில் என்ன காமிச்சனோ அதே தான் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கின்ஸையும் நீங்கள் இங்கே இருந்துகிட்டே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் போர்ஷனையும் நான் இங்கே இருந்துகிட்டே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நான் அகைன் பிளைன் ஒயிட்டுக்கே நான் மாற்றிக்கிறேன் என்னோட டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்காகவே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பார்ட்டோட ரிஃப்ளெக்ஷன், ஸோ உங்களோட பார்ட்டோட அவுட்புட் எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேன்ஸை ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து ஆம்பியன்ட் அக்விசிஷன் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சிஸ்டமுக்கு சப்போர்ட் பண்ணால் சால்டெக்ஸோட சர்டிஃபைடு கிராஃபிக்ஸ் டிரைவர், சப்போர்ட்டட் கிராஃபிக்ஸ் டிரைவர் இருக்கிற சிஸ்டம் தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக தெரியும். உங்கள் மாடலோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாதிரியான கிராஃபிக்ஸ் டிரைவர் இருக்குது அப்படிங்கும்போது தான் தெரியும். லைக் NVIDIA குவாட்ரோ சீரியஸ் எல்லாம் இருக்குது உங்கள் சிஸ்டமில். ஸோ ஒரு மொபைல் ஒர்க் ஸ்டேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே விஷுவலாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அட் த சேம் டைம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வியூவை நீங்கள் இங்கேயே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களோட இந்த யூஸ் இன்டர்ஃபேஸை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டிசைன் ஹெட்டர்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே இருந்துகிட்டே உங்களோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அதையும் தாண்டி இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்ச் பார் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ நம்ம கமெண்ட் மேனேஜரில் எல்லா கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம டேரெக்டாக இன்செர்ட்டில் போய் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம இங்கே இருந்துகிட்டே சர்ச்சும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு கமெண்ட் சர்ச் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபைல்ஸை சர்ச் பண்ண போகிறீங்களா, இதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ நான் கமெண்ட்ஸ் தான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே போயிட்டு நான் வந்து ஜஸ்ட் மூவ்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து கமெண்ட் அப்பியர் ஆகிடும். ஸோ நான் இங்கே இருக்கிற அந்த ஐ போர்ஷன் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த கமெண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே காமிச்சிடும். ஸோ என்னோடய கமெண்டை போய் நான் சர்ச் பண்ணணுங்கிற நீட் கூட இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதுவே வந்து கைட் பண்ணிடும். இந்த கமெண்ட் இந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த டேப்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஹைட் பண்ணி ஷோ பண்ணிடும். ஸோ வேறு என்ன போடலாம், காப்பி கொடுக்குறேன். ஸோ காப்பி பாடிஸ் கொடுக்குறேன். ஸோ காப்பி பாடிஸ் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். என்னோடய காப்பி பாடிஸ் எங்கே இருக்குது, சர்ஃபேஸ்க்குள்ளே போனேன் அப்படின்னா என்னோட மூவ் அண்ட் காப்பி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவே கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஈஸியான டூலும் கூட. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை இங்கே இருந்துகிட்டே ஈஸியாக சர்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் சோர்ஸ். ஸோ உங்களோட யூனிட்ஸ், ஸோ யூனிட்ஸ் டிஃபால்ட்டாகவே வந்து சால்டெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன யூனிட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே அப்பியர் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ரைட் சைட் பாட்டம் போர்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு இன்ச்சஸில் மாற்றணுமா, எம்எம்ல மாற்றணுமா, இல்லை சென்டிமீட்டர், MKS. ஸோ உங்களோட யூனிட்ஸை நீங்கள் இங்கே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். தென் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாடல், 3D வியூஸ், மோஷன் ஸ்டடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட 3D மாடலுக்கே வந்து வியூஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 3D வியூஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இங்கேயே முடிஞ்சிடும். தென் மோஷன் ஸ்டடி, ஸோ அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க உங்களோட மாடல்ஸ்க்கு. ஸோ உங்களோட பார்ட் மாடலை ஜஸ்ட் நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மோஷன் ஸ்டடியெல்லாம் யூஸ் பண்ணி பேசிக் அனிமேஷன்ஸ் எல்லாமே உங்களால் இதில் காமிச்சிக்க முடியும்.